தேர்தல் ஆணையத்தை பத்தி தெரியாம ஸ்டாலின் பேசுறாரு. நீங்க தேர்தல் நேர்மையா நடக்குங்கிற நம்பிக்கையில பேசிட்டு இருக்கீங்க. அது நடக்கிறதுக்கான இது அறிகுறியே என் கண்ணுக்கு தெரியல. அமித்ஷா வந்து என்னத்துக்கு அதிமுக தலைவர்கள் ஒன்னா என்னத்துக்கு சேர்த்துறாரு? விஜய் என்னத்துக்கு உசுக்கு விட்டு அரசியல் நடத்த சொல்றாரு? இவங்கெல்லாம் சேர்ந்ததுனால நாங்க வெற்றி பெற்றோம்னு நியாயப்படுத்துறதுக்காக, தேர்தல் ஆணையம் பண்ற திட்டமுள்ள நியாயப்படுத்துறதுக்காக அவர் செய்யறாரு. ராகுல் காந்தி தினசரி சொல்றாரு தேர்தல் ஆணையம் என்ன பெரிய ஃப்ராடு பண்ணிட்டு இருக்குது, ஓட் ஷோர்னு பேர் வைக்கிறாரு. காலைல 10 மணி வரையிலும் எதிர்கட்சிகள் முன்னேறிக்கிட்ட போகும். 11 மணிக்கு இந்த வாக்கேந்திரத்தை மாற்றுவாங்க. 12 மணிக்கு பாஜக வெற்றி. ஒரு உள்துறை அமைச்சருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு என்ன சம்பந்தம்? தேர்தல் நடத்துறதுக்கு உள்துறை அமைச்சருக்கு என்ன சம்பந்தம்? அவருடைய வேலையாது. ஆக டேம்பர் பண்றதுக்கு வர்றாரு. 3 மணி 3:30 மணி வரலும் கமலஹாசன் 10,000 ஓட்டு நீட்டி 4 மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி. அங்கிருந்து அமித்ஷா உத்தரவு போட்டாரு, வாக்கு முடிஞ்சு போச்சு. தேர்தல் ஆணையம் முழுக்க இன்னும் மாறணும். அமித்ஷாவுடைய சில நடவடிக்கைகளை பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் இன்னும் வந்து அமித்ஷா கையில் தான் இருக்குது. சர்க்காரிய கமிஷன் கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு சர்க்கார் கமிஷன்ல யாரும் திமுக ஜெயிலுக்கு போகல. அந்த குற்றஞ்சாட்டின அந்த சர்க்காரிய கமிஷன் எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போன எம்ஜிஆர் கட்சியை சேர்ந்த ஜெயலலிதா தான் ஏவன் குற்றவாளி ஜெயிலுக்கு போய் சேர்ந்து போச்சு. அதே மாதிரி இடைத்தேர்தல் எப்போ நடந்தாலும் பாஜக ஜெயிக்காது. ஏன்னா இடைத்தேர்தல்னால எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. அவங்க வந்து 3 இடத்த அவங்க வந்து வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்தது காட்டுறதுக்காக 3 மாநிலங்களை வச்சிருக்காங்க. வங்காளம், தமிழ்நாடு, கேரளா. இன்னும் தேர்தல் ஆணையம் தீர்ந்தல. அந்த விஷயம் அப்படியே தான் இருக்கு. அந்த தேர்தல் ஆணையம் நடத்துற தேர்தல் வந்து நேர்மையா நடக்குமா? தேர்தல் நேர்மையா நடந்தா அது நடக்க அவர் சொன்னது சாத்தியம். அது சார் வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்ன மாதிரி 200க்கு 200 வெல்றது இப்போதைக்கு சாத்தியமா? இந்த இப்போதைக்குன்னு சொன்னீங்களா, அது அந்த கேள்வி கரெக்டான கேள்வி. தேர்தல் ஆணையத்தை பத்தி தெரியாம ஸ்டாலின் பேசுறாரு. ராகுல் காந்தி தினசரி சொல்றாரு தேர்தல் ஆணையம் என்ன பெரிய ஃப்ராடு பண்ணிட்டு இருக்குது, ஓட் ஷோர்னு பேர் வைக்கிறாரு. அந்த தேர்தல் ஆணையம் நடத்துற தேர்தல் வந்து நேர்மையா நடக்குமா? தேர்தல் நேர்மையா நடந்தா அது நடக்க அவர் சொன்னது சாத்தியம். அது நடக்கிறதுக்கான இதையே காணுமா, அறிகுறியா காணுமே. இப்ப இன்னைக்கு வந்து அமித்ஷா வந்து என்னத்துக்கு அதிமுக தலைவர்கள்லாம் ஒன்னா என்னத்துக்கு சேர்த்துறாரு? விஜய் என்னத்துக்கு உசுக்கு விட்டு அரசியல் நடத்த சொல்றாரு? இவங்கெல்லாம் சேர்ந்ததுனால நாங்க வெற்றி பெற்றோம்னு நியாயப்படுத்துறதுக்காக, தேர்தல் ஆணையம் பண்ற திட்டமுள்ள நியாயப்படுத்துறதுக்காக அவர் செய்யறாருங்க. ஆக இன்னும் தேர்தல் ஆணையம் திருந்ததா தெரியல. அவங்க தில்லுமுள்ளு பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில தான் இந்த உங்க கட்சியெல்லாம் ஒன்னா சேர்த்துற மாதிரி ஒரு ஷோ காட்டிக்கிட்டு இருக்காரு அமித்ஷா. அதனாலதான் நான் ஜெயிச்சேன்றதுக்கு. இதை முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும். இன்னும் தேர்தல் ஆணையம் தீர்ந்தல. அந்த விஷயம் அப்படியே தான் இருக்கு. நீங்க தேர்தல் நேர்மையா நடக்குங்கிற நம்பிக்கையில பேசிட்டு இருக்கீங்க. அது நடக்கிறதுக்கான இதே அறிகுறியே என் கண்ணுக்கு தெரியல. ஒருவேளை தேர்தல் நடந்தாலும் விஜய் ஒரு ஃபேக்டரா இருப்பாரோ தமிழ்நாட்டுல? அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். தேர்தல் ஆணையத்தை வச்சு அது ஒரு ஃபேக்டர். இப்ப நீங்களே கிளப்பி விட்டீங்கல்ல, இதை போதாதா? இதை வச்சுக்கிட்டு ஊடகங்கள் சொன்னது நடந்து விட்டது. அதுக்காக தான் இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுக்குறீங்க. இல்ல, ஏற்கனவே திரு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார் ஆப்கி பார் 400 பார்னு சொன்னாரு. ஆனா கடைசியில அது 240 சீட்ல வந்து நின்னுச்சு. தப்பிச்சாரு. அதே மாதிரி இப்போ முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க 200க்கு 200 வெல்வோம் அப்படின்னு. ஒருவேளை மோடிக்கு ஏற்பட்ட நிலைமை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் வரக்கூடாது? தேர்தல் அப்படியே மக்கள் இந்த மாதிரி இருந்தா நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல தேர்தல்ல முறைகேடு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களா நீங்க? அவங்க வந்து 3 இடத்த அவங்க வந்து வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்தது காட்டுறதுக்காக 3 மாநிலங்களை வச்சிருக்காங்க. வங்காளம், தமிழ்நாடு, கேரளா. இந்த இடத்துல அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. பாஜக அவங்க கூட்டணி ஜெயிக்காது. சரி. ஏன்னா மற்ற இடத்துல அந்த இடத்துல எப்படி ஜெயிச்ச, இந்த இடத்துல எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டாக்கா, தேர்தல் ஆணையம் நேர்மையா இல்லைன்னு இது பண்ணாக்கா, ஏன் இந்த இடத்துல வந்து உங்க கட்சி ஜெயிச்சது எப்படி ஜெயிச்சது கேப்பீங்களா? நீங்க தானே கேப்பீங்க. இப்ப இந்த இடத்துல எப்படி திமுக ஜெயிச்சது? அப்ப தேர்தல் ஆணையம் நாங்க நினைச்சிருந்தா அதை ஜெயிச்சிருக்க முடியாதா? ஆக தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்தது. அதுக்காக 3 இடங்கள் அவங்க தோப்பாங்க. அதே மாதிரி இடைத்தேர்தல் எப்ப நடந்தாலும் பாஜக ஜெயிக்காது. ஏன்னா இடைத்தேர்தல்னால எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. அப்ப என்ன சொல்லுவாங்க, இடைத்தேர்தல் நாங்க தோத்தமே, ஏன் தோத்தோம்? இது தேர்தல் ஆணையத்தை நாங்க அப்ப கட்டுப்படுத்தி இருக்க முடியாதா? தேர்தல் ஆணையம் நேர்மையா இருந்தது, இதை விட என்ன சான்று வேணும்? அதுக்காக சில தோல்விகளை அவங்க வச்சுக்குவாங்க. எல்லா இடத்துலையும் ஜெயிச்சாக்கா பைத்தியக்காரன் கூட கட்டுருவான். எப்படிடா ஜெயிச்சாரு? அதுக்காக நம்மள பைத்தியக்காரன் ஆக்கிறதுக்கு சில இடங்கள்ல அவங்க தோப்பாங்க. அந்த நம்பிக்கையில தான் ஸ்டாலின் பேசுறாரு.
ஆனா இன்னைக்கு வந்து நிலைமை மோசமா இருக்குது. பார்லிமெண்ட்டுக்குள்ளார மோடி வரும்போது, மோடி அமித்ஷா வரும்போது ஓட் சோறுன்றாங்க. ஓம் பிர்லாவால ஒன்றும் வாயை திறக்க முடியல. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி ஒரு ஜாதியை சொல்லிவிட்டாரு. உடனே அவங்க பொங்கி எழுந்தாங்க. உடனே ராகுல் காந்தியை கைது செய், பதவியை பறிப்பேன் எல்லாம் போட்டு கோர்ட்ல நிறுத்தினார். கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கில தப்பிச்சாரு. அப்படி பண்ண ஓம் பிர்லா நாடாளுமன்றத்துக்குள்ளார வர்றாரு, மூஞ்சிக்கு முன்னாடி ஓட் சோர்னு கத்துறாங்க, பாய் மூடிட்டு உட்காந்துருக்காருனாக்க நிலைமை படுமோசமா இருக்குது. பாஜகவுடைய நிலைமை படுமோசமா இருக்குது. மக்களை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. ஓட்டு கேட்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டாங்க. அதனாலதான் ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறாங்க. மக்களுக்கு நன்மை செய்யறேன்னு இன்னைக்கு விளம்பரம் போடுறாங்க. ஆக ஜிஎஸ்டி வரி போட்டு உங்களை கொடுமைப்படுத்திருக்காங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அதை போட்ட நிர்மலா சீதாராமன் மூக்கோடைக்கு சொல்லுது, நான் வரியை குறைச்சு மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறேன். போட்ட புண்ணியவதியே நீதான். இந்த மக்களை நம்ம சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வருது. அதனாலதான் நான் சொல்றேன், ஸ்டாலின் வந்து அந்த தைரியமா பேசுறது அர்த்தம் இல்லை. தேர்தல் ஆணையத்துடைய நேர்மை உறுதி செய்யப்பட்டாலுடைய நடக்கிற தேர்தலில் எந்த முடிவு வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. எடப்பாடி, அதாவது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி வந்து இப்போ டெல்லி போய் அமித்ஷாவை பார்த்தார்ல, அப்போ வந்து அமித்ஷா அவர்களிடம் ஒரு கோரிக்கை வச்சதா சொல்லப்படுது. திமுகவோட அமைச்சர்கள் மேல தேர்தல் நேரத்துல இடி ரைடு நடத்தி அவங்களை முடக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சதாகவும், அதுக்கு அமித்ஷா அதை பரிசீலனை பண்றேன்னு சொல்லியிருக்காராம். இப்படி எல்லாம் பயமுறுத்த வேண்டியதுதான். இப்படித்தாங்க அப்ப வந்து காமராஜர் பண்ணாரு. 57 தேர்தலில் நிக்கிறாங்க திமுக, 15 இடத்துல ஜெயிச்சுட்டாங்க. தோத்த இடங்கள்ல கூட சொற்ப வாக்குகள் வித்தியாசம் தான் தோத்தாங்க. நேரு கூப்பிட்டாரு, என்னப்பா திமுக ஒண்ணு இல்லை அது இல்லைன்னு சொன்னா 15 இடத்துல ஜெயிச்சிருக்கான், தோத்த இடத்துல கூட சொற்ப வாக்குகள் தான் இருக்கு, காங்கிரஸ் என்ன ஆயிட்டு இருக்குதுன்னு கேட்டார். காமராஜர் சொன்னார், அடுத்த எலெக்ஷன் பாருங்க. 62 தேர்தல் 15 இடத்துல ஜெயிச்சாங்க இல்லையா, அந்த இடத்துல 14 இடத்துல தோத்தாங்க, அண்ணாவே தோத்தார். ஆனா கலைஞர் மட்டும் தொகுதி மாறி ஜெயிச்சாரு. ஆனா என்ன ஆச்சுன்னா 15 இருந்தது 52 மாறிச்சு. இவர் இந்த 15 கான்சென்ட்ரேட் பண்ண போய் மற்ற இடத்த கோட்டை விட்டாரு, 50 இடத்துல ஜெயிச்சுட்டாங்க. உடனே நேரு கூப்பிட்டாரு, என்னப்பா நடக்குதுன்னாரு. கட்சியை தடை பண்ணிடுங்க, திமுக தடை வச்சிருங்க. முடியாதுன்ட்டார் நேரு. தடைக்கு வேற காரணம் சொல்றாங்க. பிரிவினை கேட்டா வந்து கட்சியை தடை செய்யப்படும் சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டாங்க. திமுக முடைக்கலான்னு அப்படித்தான் ஜெயிக்கிறதுக்கு பார்த்தாரு. தேர்தல் முறையில் ஜெயிக்கிறதுக்கு பார்க்கல, இப்படி தடை போட்டு கட்சியை இல்லா பண்ணிடலான்னு பார்த்தாரு. அண்ணாவுக்கு ஜாதகம் நல்லா இருந்தது, சைனா படையெடுப்பு. உடனே அண்ணா ரொம்ப சாமர்த்தியமா சொல்லல, அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் உண்டா, சீன ஆக்கிரமிப்பாளர் வந்து இருக்கிற நேரத்துல இந்தியாவை பலவீனப்படுத்த நான் விரும்பவில்லை, நான் தற்காலிகமாக தள்ளி வைக்கிறேன், கைவிடவில்லை. பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன, அதுவரை நான் போராடுவேன். ஆனால் இந்த பொது விரோதியை நம்ம வந்து எதிர்க்கிற நேரத்தில் வந்து இந்தியாவை பலவீனப்படுத்தக்கூடாது என்பதற்காக திராவிட நாடு கோரிக்கையை நான் தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறேன்னு சொன்னார். தப்பிச்சுக்கிட்டார், ஒண்ணும் பண்ண முடியல. 67 வந்துட்டார், ஆட்சிக்கு வந்துட்டார். இதெல்லாம் இப்ப அமித்ஷாவுக்கு அதை தான் சொல்லுங்க, ரைடு நடத்தியெல்லாம் திமுக முடக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் அந்த காலத்துல பண்ணி பார்த்தாச்சுங்க. எல்லாம் நான் தான் சொல்றேன்னு, கூட்டத்துக்கு லேட்டா வந்து கலவரம் உண்டாக்குறதெல்லாம் விஜய்க்கு சொல்லுங்க. அதெல்லாம் எம்ஜிஆரே பண்ணிட்டாரு, சர்க்காரிய கமிஷன் கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு சர்க்காரிய கமிஷன்ல யாரும் திமுக காரன் ஜெயிலுக்கு போகல. அந்த குற்றம் சாட்டின அந்த சர்க்காரிய கமிஷன் எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போன எம்ஜிஆர் கட்சியை சேர்ந்த ஜெயலலிதா தான் ஏவன் குற்றவாளியும் ஜெயிலுக்கு போய் செத்து போச்சு. அதான் நடந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்திக்க போனாரு. சந்திச்சுட்டு வெளியில வர்றப்ப கர்ச்சீஃபால முகத்தை மூடிக்கிட்டு வந்தாரு அப்படிங்கிற ஒரு. அமித்ஷாவை சந்திக்க போறதுல என்ன சங்கடத்தை என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல. அவங்க கட்சி தலைவரை சந்திக்க போறாரு, அதுல என்ன தப்பு இருக்குது? அத அதிமுகன்னு இருந்த கட்சியை நீ வந்து அமித்ஷா முன்னேற்ற கழகம் மாத்திக்கிட்ட, அப்புறம் உனக்கு தலைவர் அமித்ஷான்னு ஆகி போச்சு. அமித்ஷா கிட்ட என்னத்துக்கு நீ போற? உனக்கு அமித்ஷாவுக்கு என்ன தொடர்பு? கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்குதுங்க. ஸ்டாலின் தினமா போய் எந்த கட்சி பிரச்சனையில போய் சோனியா காந்தி கிட்ட பேசிட்டு இருக்காரா?
சொல்லுங்க பார்க்கலாம். கூட்டணியில் இருக்கிற யாருங்க, அந்த கூட்டணியில் இருக்கிற பெரிய கட்சிகள் தேசிய கட்சியோட யாருங்க போய் பேசிக்கிட்டு இருக்கிறா? இவங்க என்னதுக்கு கூட்டணியில்? உனக்கு கீழே இருக்கிற கூட்டணி தானே பாஜக. அவங்கள ஒண்ணு வந்து பார்க்கணும். நீ என்னத்துக்கு அவரை போய் பார்க்கற? கட்சியை அடகு வச்சுட்ட. ரெட்டை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்ட ரெட்டை இலையை வந்து குப்பை இலையை மாத்திக்கிட்ட. 10 தோல்வி பழனிசாமின்னு பேரை வாங்கிவிட்ட. 3 தேர்தலில் நிக்காம விட்டு ஓடி போயிட்ட. பயந்து ஓடி போயிட்ட. காணாம அடிச்சு விட்டிய கட்சி. அமித்ஷா கிட்ட அடமானம் வச்சுவிட்ட. அமித்ஷா முன்னேற்ற கழகம் மாத்தி விட்ட. அப்புறம் என்ன இருக்குது அவர் பேசுறதுக்கு? என்ன இருக்குது? அப்போ போய் திமுக தடைப்பட்டதுக்காக வெளியே இருந்தா பாருன்னு போய் கெஞ்ச போயிருக்கிறேன். அது என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் அந்த காலத்திலேயே பண்ணது. காமராஜரே பண்ணிட்டார். நேருவே எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டார். அதிமுகவோட உள் விவகாரத்துல பாஜக தலையிடாது அப்படின்னு அமித்ஷா என்கிட்ட சொன்னார்னு எடப்பாடி சொல்றாரு. அதிமுக உள் விவகாரத்துல தலையிடுறதுக்கு நீங்க யாருங்கிற கேள்வி ஏன் அவரால் வைக்க முடியல? முன்னாடி வச்சா என்ன ஆகும்? ஏற்கனவே ஒரு தடவை வச்சாரு. அவர் சாகல வீட்டுல ரெய்ட் ஆச்சு. சம்பந்தி வீட்டுல. அப்புறம் தானே பேசாம போயிட்டோம். தொண்டர்களோட கோரிக்கை அதானது சார் இருக்கு. தொண்டை யாருங்க இருக்கிற அவர்கிட்ட? 10 தோல்வி பழனிசாமிங்க. அவர் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஒரு தேர்தலில் கூட அவர் ஜெயிக்கலைங்க. ஈரோடு தேர்தல் வந்து வெள்ளாள கவுண்டர்கள் இருக்கிற இடங்க, பெரும்பான்மை இருக்கிற இடங்க, அவருடைய ஜாதி இருக்கிற இடம். அங்க போட்டியே இடம் ஓடி போயிட்டாரு. தலைமறைவா போயிட்டாருல்ல. அப்பவே கட்சி காலி ஆகி போச்சு. இல்ல தேர்தலில் நிக்கலன்னா அரசியல் கட்சிக்கு என்னங்க மரியாதை இருக்குது? வீரமணி இருக்கிறாரு, திராவிடர்கள் இருக்குது. அவங்க வந்து சமூக நீதிக்காக இருக்கும். அவங்க தேர்தலை பத்தி கவலைப்படுறது. நீ தேர்தலில் அடிப்படையா நிக்கிற கட்சி. நீ தேர்தலில் நிக்கலன்னா உங்ககிட்ட எந்த தொண்டை இருப்பான்? என்ன வேலை இருக்கு தொண்டனுக்கு? ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்கியா? ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறியா? இல்ல சட்டமன்றத்திலேயாவது எதிர்கட்சியா இருந்து ஏதாவது பண்ணிருக்கியா? பன்னீர் சொல்றது சீட்டு கொடுக்காத தவிர நீ என்ன சட்டமன்றத்தில் பேச்சிருக்கிற? நீ என்ன ஊர்வலம் போற? விஜய் கொடுத்திருக்கிற விளம்பரமா உனக்கு கிடைக்குது. உன்னை யாரும் சேர்ந்த கூட இல்லையே. நீ போனதா கூட தெரியல யாருக்கு. அதுதான் உன் நிலைமை. உன்னை வச்சுட்டு ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொன்ன கேட்கறவன் கேனேன்னு அர்த்தம். தமிழ்நாட்டோட பிரதான அரசியல் டெல்லி எதிர்ப்பு தான். ஆனா முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது தெரியாதா? பிஜேபி கூட நம்ம கூட்டணி வச்சா நம்ம இங்க ஜெயிக்க முடியாது, நம்ம கட்சி அழிஞ்சிரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. மாட்டிக்கிட்டாருங்க. மடியில காணோம். வேற என்ன பண்றது? மடியில காணோம். அதனாலதான் பேசாம இருக்காரு. ஒரு வார்த்தையை எடுத்து பேச மாட்டேங்கிறாரு. என்ன பேசினாலும் ஸ்டூலு கட்டியில படுத்தவர் இன்னும் எந்திரிக்கலையே. படுத்தே கிடக்குறாரு. எந்த காலம் இருந்தாலும் பிடிச்சிக்கிறாரு. இப்ப அவர் தலைமைக்கே வந்துருச்சு, கேள்விக்குறி வந்துருச்சு. இன்னொரு வாரத்துல பாருங்க எல்லா கட்சியும் அணிஞ்சிடும். அவங்க எல்லாம் 4 பேர் ஒன்னா சேர்ந்துருவாங்க. சசிகலாவை தவிர மற்ற எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துருவாங்க. எடப்பாடி முதலமைச்சரா ஏத்துக்கிட்டா, முதலமைச்சரா அறிவிச்சா நான் அந்த கூட்டணியில இருக்க மாட்டேன்னு தினகரன் சொல்றாரு. அதெல்லாம் பேசிடுவாங்க. யார் இருக்கணுங்கிறத பேசுறோம். அப்ப எடப்பாடி வரமாட்டார். ஏன்னா 2 தடவை இருந்துட்டார். அவர் விட மாட்டார். வேற யாராவது தான் போடுவோம். தன்னை சொன்ன பேச்சு கேட்கிற, ஆனா எடப்பாடி மாதிரி சொன்ன பேச்சு கேட்கிற தலைவர் கிடைக்க மாட்டாங்க. போடுற தோப்புக்காரனா எண்ணிக்கடி தாயன்னு போடுற ஆளு. அந்த மாதிரி ஒரு ஒபீடியன்ட் அடிமை கிடைக்கவே மாட்டாங்க. பதவியில உனக்கு வச்சிருக்கேன்னு சொல்லுங்க, அவர் என்ன வேணாலும் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு அடிமை கிடைக்கவே மாட்டாங்க. அதனால எடப்பாடியை மாத்துறது அவ்வளவு சுலபமா இருக்காது. தினகரன்லாம் வந்து சமயத்தை சுயமா சிந்திச்சிருவார். எடப்பாடி கிட்ட அந்த பிரச்சனையே கிடையாது. சுயமா சிந்திக்கவே மாட்டார். ஸ்ட்ராங்கா சொல்ல பேச்சு திறமை கிடையாது, நிர்வாக திறமை கிடையாது, கட்சி நடத்துற அரசியல் திறமை கிடையாது. சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டு இருக்காரு. இந்த கூத்து எந்த தமிழ்நாட்டு தோழர் எங்க நடக்கும்? தேர்தலில் நிறைய முறைகேடுகள் பண்றாங்க, டேம்பரிங் பண்றாங்க, ஓட்டிங் மிஷினை டேம்பரிங் பண்றாங்க, போலி வாக்காளர்களை வச்சு எலெக்ஷன் ரிசல்ட்டே மாத்துறாங்க. இதுக்கு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் வந்து ஆகணும். மக்கள் போராட்டம் ஒன்று நடந்தாகும். இப்ப பல விஷயங்கள்ல அவங்க மாத்திட்டாங்க. நீதிமன்றம் பல விஷயங்களை அவங்களது இது பண்ணிடுச்சுல. ஆதார் கார்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணலன்னு தேர்தலை ரத்து பண்ணிடுவேன், தேர்தல் கமிஷனை முடக்கிடுவேன்ட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. ஞானேஸ்வரன் நினைச்ச மாதிரி நடத்த முடியாது. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து பொதுமக்களை வந்து சந்திக்கிறதுக்கு அமித்ஷா வர்றாரு. மக்களையே சந்திக்காத மனுஷன் தான்.
மோடி இந்த நாட்டிலே இருக்காரு, கொஞ்ச நாள் ஒரு மாசமா வெளிநாட்டுக்கே போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த பல திட்டங்களை இது பண்றாங்க. எல்லாம் மக்களுக்கு கொடுமைப்படுத்தின திட்டங்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்க, மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆக தேர்தல் நேர்மையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதைத்தான் நமக்கு கிடைச்ச. அதுக்கு ராகுல் காந்திக்கு நன்றி சொல்றோம். இன்னும் ஆனா தீவிரப்படுத்தணும். பத்தாது, தேர்தல் ஆணையம் முழுக்க இன்னும் மாறல. அமித்ஷாவுடைய சில நடவடிக்கைகளை பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் இன்னும் வந்து அமித்ஷா கையில தான் இருக்குதுங்கிறதுக்கு சான்றுகள். குன்னூர்ல, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற குன்னூருங்கிற ஒரு ஊர்ல ஒரே வீட்டுல 72 வாக்காளர்கள் இருந்ததாகவும் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. வடநாட்டுலதான் இந்த மாதிரி முறைகேடுகள் நிறைய நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. நாங்க தாங்க முதல்ல அதை சொன்னேன். நானும் ஐயனாதான் திருமாவளவன் 3 பேர் தானே கத்திக்கிட்டு இருந்தோம். எங்களை கேவலப்படுத்தி பேசினாங்க. அந்த டாக்டருக்கு இதே வேலை, தேர்தல் ஆணையம் அயோக்கியத்தான். எங்க பசங்க தான் சொன்னாங்க, வாக்கேந்திரங்கிறது ஒரு பெரிய செல்போன் சார். இந்த சிம் கார்டை மாத்திட்டு இந்த சிம் கார்டை போட்டாக்கா போன் உங்களுக்கு இல்லை, அவ்வளவுதான். தேர்தலில் நீங்க ஓட்டு போடுறது பூரா சிம் கார்டு தான் பதிவாகுது. அந்த சிம் கார்டு எடுத்துட்டு அமித்ஷா சிம் கார்டை மாட்டினாரு, ரிசல்ட் மாறிடுது. ஓட்டிங் மிஷின்ல என்ன ஃபெசிலிட்டி? ஓட்டு போட நீங்கள் நிக்கிறீங்க, நான் நிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஓட்டு விழுந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஓட்டு அது ரெக்கார்ட் ஆயிடும். எனக்கு ஓட்டு விழுந்தா எனக்கு ஒரு ஓட்டு. தேர்தல் முடியும் போது ரிசல்ட் தெரிஞ்சிருங்க, அவருக்கு அவ்வளவு ஓட்டு, எனக்கு இவ்வளவு ஓட்டுன்னு. என்ன பண்றாங்க தேர்தல் ஆணையம்? தேர்தல் முடிஞ்சோடனே வாக்கு சேந்தர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஒரு 3 அடுக்கு பாதுகாப்புல ஒரு இடத்துல எதுக்கு? அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே தேர்தல் முடிவுகளை. அப்பவே டிஜிட்டல்ல வந்துருவே ரிப்போர்ட். தேர்தல் வந்து 4 கட்டம் 5 கட்டமாவில நடத்துறாங்க. வடநாட்டுல வந்து வெள்ளங்கள் இருக்கும், பனி பெய்யும், ஓட்டு போடுறது கஷ்டம், அதனால பண்ணுவாங்க. தமிழ்நாடு மாதிரி ஒரே தேர்தல் ஆயிடுச்சு. 4 இடத்துல நடத்துறது நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் அந்த 4 தான் ஓட்டு எண்ணிக்கை வந்து ஒரே நிமிஷத்துல அப்பவே ரிப்போர்ட்டை கொடுத்துடலாம். போட டிஜிட்டல்ல வந்துடும். பெட்ரோல் பங்க்ல நீங்க பெட்ரோல் போடுறீங்க, எத்தனை லிட்டர் ஒரு வாரம் கழிச்சு வாங்க நான் சொல்றாங்க. அப்படியே அந்த மீட்டர் காட்டுதுல எவ்வளவு லிட்டர் எவ்வளவு காசுன்னு காட்டுதுல. அதே தானே வாக்கியம். இத்தனை லிட்டர் பெட்ரோல் போட்டா இத்தனை இவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி அதுலயே வந்துடுது. இதையே பார்க்க வேண்டியது இல்லையா? அதே தானே வாக்கியம் தரும். அப்புறம் என்னத்துக்கு அதை எடுத்துட்டு போய் ஒரு கட்டடத்துல வைக்கிறீங்க, அது 4 நாள் 3 அடுக்கு பாதுகாப்பு போடுறீங்க. அப்புறம் வந்து ஓட்டு எண்ணிக்கை நடக்குது. காலைல 10 மணி வரையிலும் எதிர்கட்சிகள் முன்னேறிக்கிட்டே போகும். 11 மணிக்கு இந்த வாக்கேந்திரத்தை மாற்றுவானுங்க. 12 மணிக்கு பாஜக வெற்றி. அவ்வளவுதான். வானதி சீனிவாசன் பார்க்கல. சாயந்தரம் 3 மணி 3:30 மணி வரணும் கமலஹாசன் 10,000 ஓட்டு நீட்டிங்க. 4 மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி. அங்கிருந்து அமித்ஷா உத்தரவு போட்டாரு, வாக்கு முடிஞ்சு போச்சு. 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல நியாயமா நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா டெல்லி வந்து இந்த தடவை தமிழ்நாட்டை குறி வச்சிருக்கிறதாவும், ஏதாவது பண்ணியாவது இங்க வெற்றி பெற்றாகணும் அப்படிங்கிற ஒரு, அதனாலதான் அவர் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும்னு சொன்னாரு. இப்பதான் கேட்டாங்க என்டிஏ கூட்டணியில யார் இருக்காங்கன்னு கேட்டாங்க. அமித்ஷாவுக்கு அது தெரியல, முடிவு எடுத்துட்டார். அதனாலதான் அவர் அடிக்கடி இங்க வர்றாரு. வாக்கியந்திரங்கள் எல்லாம் இது பண்றதுக்கு, அதை டேம்பர் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்றதுக்கு தான் வந்துட்டு போறாரு. ஒரு உள்துறை அமைச்சருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு என்னங்க சம்பந்தம்? தேர்தல் நடத்துறதுக்கு உள்துறை அமைச்சருக்கு என்ன சம்பந்தம்? அவருடைய வேலையாது. ஆக டேம்பர் பண்றதுக்கு வர்றாரு, வெளிப்படையா தெரியுது. அதான் ராகுல் காந்தி பிடிச்சிட்டாரு. பதில் சொல்ல முடியல. இந்த பீகார் எலெக்ஷனே தள்ளி போற நிலைமைக்கு போயிடுச்சு. இல்ல, நிதிஷ்குமார் சொல்றாரு வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 2000 ரூபா கொடுப்பேன்றாரு. என்னத்துக்கு எலெக்ஷன் நாளைக்கு நடக்குது இன்னைக்கான்னு சொல்றேன். மக்களை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்ட. ஏதாவது செஞ்சாகணும், ஏமாத்த முடியாது. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு கருத்துக்களை பயந்துக்கிட்டமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி.